அகம் யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த 10 ஆண்டு காலம் அகம் கன்சல்டன்சியில் நிறைய தொழில் நிறுவனங்களுக்கு நம்ம 5S பண்ணி கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாத நிறைய பேர் 5S பற்றி இன்னும் டீட்டெயில்டாக உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்ததுனால இந்த வீடியோவில் முழுக்க 5S பற்றி மைக்ரோ லெவலில் நம்ம பார்க்க போகிறோம். 5S எதுக்காக பண்ணணும், 5Sனால் நடக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன, 5S பண்ணலைன்னா என்னென்ன சேலஞ்சஸ் வரும் அப்படிங்கிறது முதற்கொண்டு மைக்ரோ லெவலில் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாங்க. ஸோ 5Sனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், இது ஒரு ஜப்பானிய வழிமுறை, ஒரு ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் டூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லை, பெஸ்ட் ஹவுஸ் கீப்பிங் டூல்னு கூட இதை நம்ம சொல்ல முடியும். இதை ஒரு 5Sல வகைப்படுத்தி ஜப்பானியர்கள் வகைப்படுத்தியிருக்காங்க. அது என்னென்னு சொல்லணும்னா செய்ரி, செய்டன், செய்சோ, செய்கிட்சோ, செட்சுகே. நல்லா தானே பேசிகிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பயந்துக்க வேண்டாம், இது ஜாப்பனீஸ் டெர்மினாலஜி. இதை இங்கிலீஷில் சொல்லணும்னா சார்ட், ஸ்டோர், ஷைன், ஸ்டாண்டர்டைஸ் அண்ட் சஸ்டெயின். நம்ம அகம் யூடியூப் சேனலோட நோக்கமே என்னென்னா எந்த ஒரு விஷயத்தையும் சாமானிய மனிதனுக்கு புரியும்படி எளிமைப்படுத்தி சொல்கிறதுக்காக தான் அகம் யூடியூப் சேனலில் நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதே போல் இந்த 5S வீடியோவும் முழுக்க நம்ம தமிழ் கலாச்சாரம், நம்ம தமிழ் பாரம்பரியத்தோடு ஒப்பிட்டு நம்ம சொல்ல போகிறோம். இப்படி சொல்கிறதுனால நம்ம மனசில் ஆழமாக பதியும். இது ஒரு 5 விஷயமா சொல்லணும் அப்படின்னா போகி, அஞ்சரை பெட்டி, ஆயுத பூஜை, செய்வன திறந்த செய், தனிமனித சுயலக்கம் மற்றும் பயிற்சி. ஒரு தொழில் சிறிய அளவில் நடக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக உற்பத்தி பண்ணி தரத்தை கொடுத்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக நடத்தி கொண்டு போவாங்க. ஆனால் அந்த தொழில் வளர சேலஞ்சஸும் ஜாஸ்தியாகும். எப்படியெல்லாம் சேலஞ்சஸ் வரும்னு கேட்டிங்கன்னா இன்வென்ட்ரி, அளவுக்கு அதிகமான ரா மெட்டீரியல் ஸ்டோரேஜ் கொண்டு வந்து கம்பெனிக்குள்ளே வச்சுருவாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நான் மூவிங், ஸ்லோ மூவிங், ரேர் மூவிங் ஐட்டம். இது 2-3 வருஷமாக அந்த கம்பெனிக்குள்ளேயே இருக்கும். எந்த டிசிஷனும் எடுக்க முடியாமல் பார்த்திங்கன்னா அந்த பொருட்கள் உள்ளே தேக்கம் அடைஞ்சிருக்கும். இதில் 3வது விஷயம் பார்த்திங்கன்னா இப்படி பொருட்கள் தேக்கம் அடைகிறதுனால அளவுக்கு அதிகமான இடம் அந்த கம்பெனிக்குள்ளே எடுத்திருக்கும். மெட்டீரியல் மூவ் பண்ணுறது கூட ரொம்ப சிரமப்படுவாங்க. 4வது விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு ஹவுஸ் கீப்பிங் சிஸ்டமே பயங்கரம் கொலாப்ஸ் ஆகிருக்கும். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அன்னியன் படத்தில் அம்பி கேட்பார் இல்லைங்களா, என் பேனாவை பார்த்தியா, இங்கே தானே வச்சுருந்தேன், அந்த ஃபைல் எங்கப்பா போச்சு, டிஸ்பேச் மெட்டீரியல் இங்கே தான் வச்சுருந்தேன், அதுக்குள்ளே எங்கப்பா போச்சு அப்படின்னு சொல்லி இந்த தேடுதல் வேலை பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக கம்பெனிக்குள்ளே தேடிட்டே இருப்பாங்க. ஸோ இன்வென்ட்ரியை கட்டுக்குள் கொண்டு வர, ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸை ஊக்கப்படுத்த, விபத்தினை தடுக்க, அழகான வேலையிடமாக மாற்ற, சிஸ்டமேட்டிக் ஒர்க் அட்மாஸ்பியர் கொண்டு வர 5S ஒரு அற்புதமான டூல். ஸோ இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச்சாக இந்த 5Sயும் டீட்டெயில்டாக மைக்ரோ லெவலில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எவ்வளோ நேரம் போகும், டியூரேஷனுக்குள்ளே முடிக்க முடியுமா, அதை பற்றியெல்லாம் நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கல. நமக்கு இந்த 10 ஆண்டு காலமாக பெரும் தொழில் நிறுவனங்கள், திருப்பூர், கோவை, தமிழ்நாடு முழுக்க நிறைய தொழில் நிறுவனங்களை பண்ண அனுபவங்களை உங்களோட பகிர்றதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம பண்ணுறோம். இப்போது ஒவ்வொரு எஸ்ஸாக நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சிம்பிளாக பார்க்கலாங்க. இப்போ ஃபஸ்ட் எஸ் சார்ட். இதை ஜாப்பனீஸில் சொல்லணுன்னா செய்ரி, தமிழில் ரொம்ப எளிமைப்படுத்தி சொல்லணுன்னா போகின்னு நம்ம வச்சுக்கலாம். போகி வேறு எதுவுமே கிடையாதுங்க. ஒரு தொழில் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய தேவையானது எது, தேவையில்லாத பொருள் எது என்பதை கண்டறிந்து தேவையில்லாதவற்றையெல்லாம் அப்புறப்படுத்துறது தான் செய்ரி, போகின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு தொழில் நிறுவனத்தில் தேவையில்லாத பொருட்கள் என்னென்னலாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வரிசைப்படுத்துகிறேன். நீங்கள் பாருங்கள், கஸ்டமர் ரிஜெக்ஷன்ஸ் முடிவெடுக்காமல் அப்படியே கம்பெனிக்குள்ளே தேங்கி இருக்கலாம். ரிட்டர்ன் டு வெண்டர்ஸ் அறுப்பாமல் அந்த மெட்டீரியல் உள்ள தேங்கி இருக்கலாம். அன்யூஸ்டு மெஷினரி, பழைய மெஷினரி ரன்னிங்லே இல்லாமல் அந்த மெஷினும் அங்கே ஐடலாக இருக்கலாம். அந்த மெஷினுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஜிக்ஸ், ஃபிக்சர், உடஞ்சி போன ப்ரோக்கன் டூல், யூஸ் பண்ணாத கார்கேட்டட் பாக்ஸஸ், உடஞ்சி போன ட்ரில் பிட்ஸு, டூல் பிட், இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் எடுத்திங்கன்னா கம்பெனி முழுக்க நம்ம அனுபவத்தில் பார்த்துருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் பெருநிறுவனங்களில் ட்ரக்காக வெளியே வேண்டாத பொருட்களெல்லாம் அனுப்புனாங்க. அதே போல் ஒவ்வொரு தொழில் நிறுவனத்திலையும் பார்த்திங்கன்னா நம்ம அனுபவத்தில் சொல்கிறோம், ஒரு 40% மேலே தேவையில்லாத பொருட்கள் தான் அந்த கம்பெனி முழுவதும் நிறைஞ்சிருக்கும். இந்த பொருட்கள் எல்லாம் முறையாக வரிசைப்படுத்தி இதுக்கு ஒரு சிஸ்டம் வச்சுருக்கிறோம். வி கால் இட் அஸ் டேட்டா கலெக்ஷன் சார்ட். அந்த டேட்டா கலெக்ஷன் சார்ட்டில் பார்த்திங்கன்னா சீரியல் நம்பர், ஐட்டம் டெஸ்கிரிப்ஷன், அந்த மெட்டீரியலோட கோடு, அந்த மெட்டீரியல் நம்ம எப்போ வாங்கினோம், அது இப்போ ஸ்கிராப்புக்கு போட்டால் எவ்வளோ போகும், இல்லை ரிப்பேர் பண்ணி ரீவொர்க் பண்ண முடியுமா, அதோட ரிமார்க் என்ன அப்படிங்கிற ஒரு டேட்டா கலெக்ஷன் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த தொழில் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பயன்படுத்த முடியாத பொருட்களெல்லாம் இப்படி வரிசைப்படுத்தி டேட்டா எடுத்துகிட்டு அதைய முறையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேனேஜ்மெண்ட் அப்ரூவலோட டிஸ்போஸ் பண்ணுறது தான் 1S. சரி, இப்படி முறையை இப்போ நம்ம சொன்ன விஷயங்களால் டிஸ்போஸ் பண்ணால் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா
இப்போ இடமே இல்லைன்னு அந்த கம்பெனிக்குள்ளே புலம்பிட்டு இருக்காங்க இல்லைங்களா, கிட்டத்தட்ட 30% மேலே இடத்த நம்ம ரீகெயின் பண்ணிடலாம். அந்த இடத்த உற்பத்திக்காகவும் வேறு ஏதாவது ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காகவும் நம்ம பயன்படுத்த முடியும். தேவையில்லாத குழப்பங்கள் வராது. நீங்கள் என்றைக்குமே நல்லா புரிஞ்சுக்குங்க, பொருட்கள் குறைய குறைய குழப்பங்கள் குறைய ஆரம்பிக்கும். அதே போல தான் ஒரு தொழில் நிறுவனத்தில் உற்பத்திக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கான பொருட்கள் மட்டுமே அந்த தொழில் நிறுவனத்தில் இருந்ததுன்னா நிச்சயமாக உற்பத்தி ஜாஸ்தி ஆகும். ஏன்னா அந்த பொருளை தேடுறதுக்கான டைம் இல்லை, அந்த பொருள் வைக்கக்கூடிய இடங்களும் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும், தேவையில்லாமல் அந்த இடத்தையும் அது எடுத்துக்காது. ஸோ ஒன் இஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். போகி தமிழில் நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். போகி தேவையானது எது, தேவை இல்லாதது எது என பிரித்தெடுத்தல். இப்போ ஒரு கேள்வி வரலாம், சரி ஒரு பொருள் நாங்கள் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டோம், மேனேஜ்மெண்ட்டும் அப்ரூவ் கொடுத்துட்டாங்க, நாங்கள் இதை வெளியே தூக்கி போடணும்னு போட்டுக்கலாம். ஆனால் ஒரு சில பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லுவாங்க, இல்லை இப்போ போட வேண்டாம்ப்பா, அது கொஞ்ச நாள் அப்படியே ஹோல்டு பண்ணி வைங்க, இப்போ முடிவெடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம முடிவெடுக்க முடியாத பொருட்களும் இல்லை அளவுக்கு அதிகமாக இருக்கிற பொருட்களும் என்ன முடிவெடுக்கலாம்னா வி கால் இட் ஆஸ் ரெட் டேக் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரெட் டேக் ஏரியாவில் போய் ஒரு ரெட் கார்டு போட்டுட்டு அந்த கார்டில் என்ன இருக்குன்னா சீரியல் நம்பர், ஐட்டம் டிஸ்கிரிப்ஷன், மெட்டீரியல் கோட், அந்த மெட்டீரியல் கொண்டு போய் எப்போ ரெட் டேக் ஏரியாவில் வைக்கிறோம், யார் வச்சது, இதை முதற்கொண்டு அந்த ரெட் டேக் ஏரியாவில் வச்சிடலாம். லீட் டைம் எவ்வளோன்னு மென்ஷன் பண்ணி வச்சிடலாம். இப்படி நம்ம இப்போதைக்கு பயன்படுத்தாத பொருட்களாக நீங்கள் ரெட் டேக் ஏரியாவில் போய் கொண்டு போய் வச்சிட்டிங்கன்னா இதனாலேயும் கம்பெனியில் நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். அப்போ கேட்கலாம், ரெட் டேக் ஏரியாவில் வச்சா நமக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு 40 ஏக்கர் இருக்கக்கூடிய பரப்பளவு கொண்ட ஒரு தொழில் நிறுவனத்தில் இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒவ்வொரு ஜோன்லேயும் அவங்களுக்கு அளவுக்கு அதிகமாக இருக்கிறதும் இல்லை பயன்படுத்த முடியாத பொருட்கள் இல்லை முடிவெடுக்க முடியாத பொருட்களை வச்சுருந்தாங்கன்னா இந்த பொருட்கள் எல்லாம் அத்தனை டிபார்ட்மெண்ட்டும் கொண்டு வந்து ஒரு ரெட் டேக் ஏரியாவில் வச்சாங்க அப்படின்னா இதில் நடக்கக்கூடிய நன்மை என்னென்னா, இப்போ என்னோடய ஜோன்லேருந்து எனக்கு வேண்டாம் இந்த பொருள், இப்போ எனக்கு பயன்பாடு இல்லைன்னு நம்ம கொண்டு போய் வைக்கக்கூடிய பொருள் இன்னொரு ஜோனுக்கு தேவையாக இருக்கும். அந்த மாதிரி தொழில் நிறுவனம் முழுக்க இந்த ரெட் டேக் கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல வச்சிட்டோன்னா யாருக்கு வேணாலும் அங்கே போய் தேவையான பொருளை அவங்க எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு வேண்டானா அது எனக்கு வேண்டாமல் இருக்கலாம், ஆனால் இன்னொரு ஜோனுக்கு அது தேவையாக இருக்கும். ஸோ இப்படி அந்த பொருட்களை மறுசுழற்சியில் ரெட் டேக்கில் பயன்படுத்துறதுனால அந்த தொழில் நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய ஒரு காஸ்ட் கட்டிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாமல் ஒரு பொருளை நம்ம வாங்க வேண்டியதில்லை. ஸோ இப்படி அற்புதமாக மைக்ரோ லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம்தான் போகி. வி கால் இட் அஸ் சார்ட் இன் இங்கிலீஷ், செய்ரி இன் ஜாப்பனீஸ் டெர்மினாலஜி. நம்ம தமிழ் முறைப்படி போகின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 2Sக்குள்ளே போகலாம். வி கால் இட் அஸ் செய்டன் இன் ஜாப்பனீஸ் டெர்மினாலஜி. இங்கிலீஷில் சொல்லணும்னா செட் இன் ஆர்டர். இது ரொம்ப அழகாக நம்மளுக்கு புரியணும் அப்படின்னா கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதின பாடல் வரிகள் அற்புதமான ஹிட்டான ஒரு பாடல். இது என்ன பாடல்னா, பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாவும் இருக்கும் இடத்தில் இருந்து விட்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அப்படிங்கிற அந்த பாடல் வரிகள் முறையும். இந்த பாடல் வரியில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, செகண்ட் எஸ் எப்படி இருக்கணும்னா எ பிளேஸ் ஃபார் எவ்ரி திங் அண்ட் எவ்ரி திங் இன் இட்ஸ் பிளேஸ் வித் ப்ராப்பர் ஐடென்டிஃபிகேஷன். மீண்டும் அந்த குறிப்பை நான் சொல்கிறேன், வித் ப்ராப்பர் ஐடென்டிஃபிகேஷன். இப்போ ஒன்னஸில் நம்ம வேண்டாத பொருட்கள்லாம் நிறுவனத்தை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டோம் டேட்டா கலெக்ஷன் சார்ட் மூலயமா. முடிவெடுக்க முடியாத பொருளை ரெட் டேக் கொண்டு போயிட்டோம். இப்போ கம்பெனிக்குள்ளே என்ன இருக்குங்க, தேவையான பொருள் மட்டும்தான் இருக்கும். அப்போ தேவையான பொருளை இந்த 2S சிஸ்டம் ஃபார்ம் பண்ணி ஒவ்வொரு பொருளுக்கும் அடையாளங்கள் போட்டு அந்த அடையாளத்துக்கு கீழே என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு போட்டு அந்த பொருளோட மெட்டீரியல் டிஸ்கிரிப்ஷனும் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த நிறுவனமே ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சுக்குள்ளே வந்துடும். இது எங்கேருந்து பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செக்யூரிட்டி கேட்லேருந்து அந்த காம்பவுண்ட் வால், கம்பெனியோட காம்பவுண்ட் வால் முடிகிற வரைக்கும் எல்லா பொருட்களையும் அடையாளத்துக்குள்ளே கொண்டு வரணும். ஒரு ஃபேன் இருந்ததுன்னா அந்த ஃபேன் சுவிட்சில் F1 போட்டு வைக்கணும். ஒரு லைட் இருந்ததுன்னா L1 ஒன்று போட்டு வைக்கணும். ஒரு மிஷின் வச்சுருக்கோன்னா அந்த மிஷினுக்கான அசெட் நம்பரிங் நம்ம கொடுக்கணும். அதே போல் ரா மெட்டீரியல் ஸ்டோரேஜில் பர்டிகுலர்லி ஸ்டோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் மெட்டீரியல் டிஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கணும். ப்ரொவைடட் அது கீழே ஒரு பின் கார்டு, ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ, க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோன்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கணும். இது போல் பிரிண்டருக்கு தனியாக, அதே போல் சிஸ்டமேட்டிக்காக இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸுக்கு தனியாக, எர்த்பிட்டுக்கு தனியாக, விண்டோவுக்கு தனியாக, நம்ம வச்சுருக்கிற ஃபேன்ஸ், டியூப் லைட்ஸ், மிஷினரி எல்லாத்துக்குமே முறைப்படி நம்ம செகண்ட் டெஸ்கில் அடையாளம் கொடுத்துட்டோம் அப்படின்னா வி கால் இட் ஆஸ் செட் இன் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பொருட்கள் எல்லாத்துக்குமே அடையாளம் போட்டாச்சு. ஆனால் பொருட்களை எடுக்கிறதும் வைக்கிறதும் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு அழகான ஒரு சிம்பிள் சயின்ஸ் இருக்குது. நம்ம இல்லத்தரசிகளெல்லாம் ஃபாலோ பண்ணுற ஒரு சிஸ்டம் தான் அஞ்சரை பெட்டி. இப்போ அஞ்சரை பெட்டி எங்கே இருக்கும் வீட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா சமையலறையில் வச்சுருப்பாங்க. ஏன் அஞ்சரை பெட்டி சமையலறையில் அடுப்பு பக்கத்துலேயே வச்சுருக்காங்க அப்படின்னு இன்னொரு கேள்வி கேட்டிங்க அப்படின்னா, அந்த அஞ்சரை பெட்டியில் பார்த்திங்கன்னா சாம்பார் வைக்கிறதுக்கும், ரசம் வைக்கிறதுக்கும், ஒரு பொரியல் பண்ணுறதுக்கும், ஒரு துவையல் பண்ணுறதுக்கும் தேவையான பொருட்கள்லாம் அதுலேயே இருக்கும். அது அளவுக்கு அதிகமான பயன்பாடு அந்த அஞ்சரை பெட்டியிலேருந்து எடுத்து தான் சமைக்கிறதுக்கு எடுத்து உள்ள போடுவாங்க. அதுபோல்
நீங்கள் இந்த செகண்டஸில் அடுக்கி வைக்கக்கூடிய பொருள் ஃப்ரீக்வன்சி பேஸ் படி, அதாவது உங்களுக்கு தினமும் 3 தடவை இல்லை 4 தடவை அந்த பொருள் உங்களுக்கு பயன்படும் அப்படின்னா அது 1ஆம் டிஸ்டன்ஸ் கையில் வச்சுட்டிங்க அப்படின்னா அது ஈஸியாக நீங்கள் எடுக்க முடியும். அதுக்காக நீங்கள் எந்திரிச்சு போக வேண்டாம். இதுவே சமையலறையில் இந்த சர்க்கரை காஃபி தூளெல்லாம் எங்கே வச்சுருப்பாங்கன்னு பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரேக்கில் வச்சுருப்பாங்க. அதாவது கண்பார்வைக்கு கீழே முட்டிக்கு மேலே இந்த பொசிஷனில் தான் அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ பார்த்திங்கன்னா அதோட ஃப்ரீக்வன்சி ஏன் அப்படி கொண்டு போய் தள்ளி வச்சுருக்காங்கன்னா ஒரு நாளைக்கு 2 முறை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். டீயோ காஃபியோ 2 முறை தான் நம்ம குடிக்கிறோம். அதனால் அந்த ஃப்ரீக்வன்சி அப்படி வச்சுருப்பாங்க. 3வது பார்த்திங்கன்னா இந்த மைதா மாவு கோதுமை மாவுலாம் பார்த்திங்கன்னா எய்தர் கண் பார்வைக்கு மேலே அல்லது முட்டிக்கு கீழே சமையலறையில் அலமாரியில் மேலே வச்சுருப்பாங்க, இல்லை கீழே வச்சுருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஃப்ரீக்வன்சி கம்மி. இந்த ஃப்ரீக்வன்சி பேஸ் பண்ணி நம்ம தொழில் நிறுவனத்தில் செக்யூரிட்டி கேட்லேருந்து காம்பவுண்ட் வால் வரைக்கும் ஸ்டோர்ஸ் என்ன எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இந்த ஃப்ரீக்வன்சியை பேஸ் பண்ணி பொருட்களை அடுக்கி வச்சு அடையாளப்படுத்திட்டோம் அப்படின்னா இது மைக்ரோ லெவல் 2S அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ 2S பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா யாரும் எந்த பொருளையும் போய் தேட வேண்டியதில்லை. எந்த பொருள் எங்கே இருக்குன்னு நிறுவனத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். பொருளை தேடுறதுக்காக பேச வேண்டியதில்லை. சில நேரம் பேசுகிறதுனால சண்டை போட வேண்டியதில்லை. சின்ன சின்ன கான்ஃப்ளிக்ட்டும் ஃப்ரிக்ஷனும் இந்த 2S அவாய்ட் பண்ணிடும். இந்த 2S நீங்கள் மைக்ரோ லெவலில் அவாய்ட் பண்ணிங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் டைம், டிஸ்டன்ஸ், ஃப்ரீக்வன்சி. ஒரு தொழில் நிறுவனத்தில் நேரம், தூரம், அதை எடுக்கக்கூடிய அளவை நீங்கள் குறைச்சிங்கன்னா வெரி சிம்பிள் ஆஸ்பெக்ட் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் குவாலிட்டி கேன் பி அச்சீவ்ட் இன் வெரி பிக் லெவல். நம்ம 5S பண்ண கம்பெனிலே நம்ம பார்த்துருக்கோம். குறைஞ்சது ஒரு 10-15% ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்ம இந்த செகண்டஸ் பண்ணுறதுனால நம்ம பார்க்க முடியுங்க. ஸோ முதல்ல எஸ் போகி, 2வது எஸ் அஞ்சரி பெட்டி. இப்போ 3வது எஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இதுக்கு நிறைய பழமொழிகள் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க. சுத்தம் சோறு போடும், கந்தையானாலும் கசுகி கட்டு அப்படின்னு நிறைய பழமொழிகள் சொல்லி நம்ம மைண்டில் அதை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு சொந்தக்காரர் வீட்டுக்கு போனாலும் கூட சில வீடுகளுக்கெல்லாம் போனோம் அப்படின்னா காஃபி போடுறேன்னு சொல்லுவாங்க, இல்லை டீ கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், சந்தோஷமாக கொடுங்கன்னு சொல்லி வாங்கி குடிச்சிட்டு ஒரு 1 மணி நேரம் பேசிட்டு வருவோம். இன்னும் ஒரு சிலர் வீடுகளுக்கெல்லாம் போனீங்கன்னா டீ போட்டுட்டுமான்னு கேட்பாங்க. இல்லை வேண்டாங்க இப்போ தான் குடிச்சிட்டு வந்தேன்னு சரி சொல்லிட்டு விட்டா போதுன்னு நம்ம ஓடிடுவோம். ஸோ இந்த மாதிரி எந்த இடத்துல தூய்மையாக இருக்கோ அந்த நேரத்தில் நம்ம அதிக நேரம் செலவு செய்ய விருப்பப்படுவோம். அதே போல தான் ஒரு தொழில் நிறுவனமும் 24/7 தூய்மையாக இருந்ததுன்னா அதில் வேலை செய்யக்கூடிய உழைப்பாளிகளுக்கும் இல்லை சூப்பர்வைசர்ஸ்க்கோ மேனேஜர்ஸ்க்கோ நிறைய நேரம் இன்னும் நம்ம அந்த இடத்துல இன்னும் வேலை செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் பிறக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த 3rd S சிஸ்டமேட்டிக்காக பண்ணோன்னா நம்ம இதுக்கு தான் செக்லிஸ்ட் போடுறோம். செக்லிஸ்ட்னா என்னென்னா இப்போ ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால் உதாரணமாக எடுத்துக்கலாங்க. ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால் இருக்குதுன்னா தினம் அங்கே தரையை துடைக்கணும். அப்போ அந்த செக்லிஸ்ட்டில் சீரியல் நம்பர், ஃப்ரீக்வன்சி, எந்த இடம், அது யார் க்ளீன் பண்ணணும், எப்போ க்ளீன் பண்ணணும், எப்படி க்ளீன் பண்ணணும், க்ளீன் பண்ணதுக்கப்புறம் யார் அதை ஆத்தரைஸ் பண்ணுறோம் முதற்கொண்டு ஒரு அழகான ஒரு செக்லிஸ்ட் உருவாக்கி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அந்த கான்ஃபரன்ஸ் ஹால் பார்த்திங்கன்னா தினம் தரையை துடைக்கணும்னா அந்த தரைக்கான ஃப்ரீக்வன்சி டெய்லியும் கொடுத்துடலாம். ஆனால் அதில் இருக்கிற டேபிளை வந்து தினம் துடைக்க வேண்டியதில்லை, டஸ்ட்டு படிகிறது இல்லைன்னா அது வாரம் ஒரு முறைன்னு கொடுத்துடலாம். அதுலேயே இருக்கக்கூடிய ஃப்ளான்ஸ், லைட்ஸ், ப்ரொஜெக்டர் இதெல்லாம் துடைக்கணும்னா மாதம் ஒரு முறை அப்படின்னு செக்லிஸ்ட்டில் கொடுத்துடலாம். இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்காக ஒரு செக்லிஸ்ட் நம்ம ஃப்ரேம் பண்ணிவிட்டு சிஸ்டமேட்டிக்காக இதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம்னா எப்போவுமே கான்ஃபரன்ஸ் ஹால் தூய்மையாக இருக்கும். நான் உதாரணமாக கான்ஃபரன்ஸ் ஹால் மட்டும்தான் இப்போ நம்ம சொன்னோம். ஆனால் ஒரு தொழில் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் இந்த செக்லிஸ்ட்குள்ளே கொண்டு வந்துட்டு அதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி செட் பண்ணிவிட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துட்டு அதுக்கான ரெவ்யூ சிஸ்டமும் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா தொழில் நிறுவனம் 24/7 எப்போவுமே தூய்மையாக இருக்கும். இப்போ நம்ம 4th Sக்குள்ளே போயிடலாம். இது வரைக்கும் 3 S பார்த்துருக்கோம். போகி, அஞ்சரை பெட்டி, ஆயுத பூஜை. இப்போ 4வது S செய்வன திறந்த செய். அது இங்கிலீஷில் சொல்லணும்னா ஸ்டாண்டர்டைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த முதல் 3 S உங்ககிட்ட நம்ம பேசணும் இல்லையா, செய்ரி, செய்டன், செய்சோ, இல்லை சாட், செட் இன் ஆர்டர், ஷைன். 3வது பார்த்திங்கன்னா போகி, அஞ்சரை பெட்டி, ஆயுத பூஜை. ஏன்னா ஏன் திரும்ப போகி, அஞ்சரை பெட்டி, ஆயுத பூஜைன்னு சொல்கிறேன்னா இது கேட்க உங்கள் மனசில் ஆழமாக பதியும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த 4வது Sல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த முதல் 3 Sல சொன்னோம் இல்லைங்களா, அது இடைவிடாது நடந்தால் மட்டுமே தான் 4வது S நடக்கும். அப்போ இடைவிடாது நடக்கிறது தான் என்னென்னா எப்படி ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை மேலே மழை பெய்யுது, அந்த மழையிலேருந்து வரக்கூடிய தண்ணீர் அதுக்கு ஒரு வழியை தேடி ஆறுகள் வழியாக வந்து ஊர்களுக்கெல்லாம் போய் விவசாயத்துக்கெல்லாம் போய் கடைசியாக கடலில் கலக்குதோ, இதுக்கு எப்படி ஒரு வழி இருக்கோ, தமிழில் வழினா ஆறு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் கூட இருக்குது. ஸோ இதுக்கு எப்படி வழி இருக்கோ அதே போல் 5Sல இந்த முதல் 3 S அதாவது போகி, அஞ்சரை பெட்டி, ஆயுத பூஜை
இது 3 சிஸ்டமேட்டிக்காக நடக்கிறதுக்கு ஒரு எஸ்ஓபி உருவாக்குறது தான், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் உருவாக்குறது தான் இந்த 4வது எஸ். அப்போ இந்த ப்ரொசீஜரில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் எஸ்க்கான ப்ரொசீஜர் ஷார்ட்டுக்கு தினமும் ஒரு கம்பெனிக்குள்ள ஒருத்தர் வந்தோன்னு 9 மணிக்கு ஷிஃப்ட் ஆரம்பிக்குதுன்னா முதல் 10 நிமிஷம் இந்த 1S and 2S பண்ணியிருக்கணும். வேண்டாத பொருளெல்லாம் கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணியிருக்கணும். முடிவெடுக்க முடியாத பொருளெல்லாம் ரெட்டாக கொண்டு போயிருக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எந்தெந்த பொருள் எங்கெங்கே இருக்குது, அந்த அடையாளங்கள் மாறி இருக்கா அப்படின்னு செக் பண்ணி எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும். 3வது எஸ் அந்த செக்லிஸ்ட் பேஸ் பண்ணி முழுமையாக நம்ம தூய்மைப்படுத்தியிருக்கணும். இப்போது இந்த மாதிரி காலையில் ஒரு 10 நிமிஷமும் ஷிஃப்ட்டை முடிஞ்சு போகும்போது ஒரு 10 நிமிஷம் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஆப்ரேட்டர் பிளேஸ் வந்து எக்ஸலண்ட்டாக நம்ம மெயின்டைன் பண்ணிக்க முடியும். நம்ம அனுபவத்தில் அகம் கன்சல்டன்சியில் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு வெளிப்படையான உண்மை கூட இப்போ இந்த நேரத்தில் அவங்ககிட்ட சொல்லணும். ஒரு 10 நிறுவனத்தில் நம்ம 5S கன்சல்டன்சி கொடுத்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா 6 நிறுவனங்கள் மட்டுமே தான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறாங்க. மீதி 4 நிறுவனம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தினால 5S விட்டுடுறாங்க. நம்ம 5S முடிச்சு வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும், ஆனால் மறுபடியும் ஒரு வருஷம் கழிச்சு போய் பார்த்தோன்னா பழைய நிலைமைக்கு அவங்க போயிருப்பாங்க. ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அனுபவத்தில் ஒரு 10 ஸ்டெப்பு நம்ம ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கோங்க அகம் கன்சல்டன்சியில். இந்த 10 ஸ்டெப்பை யார் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் தொழில் நிறுவனத்தில் சிஸ்டமேட்டிக்காக 5S நடந்துக்கிட்டே இருக்குது. அதில் முதல் பார்த்திங்கன்னா 5S பிளெட்ஜ். தினம் காலையில் வந்தோன்னே 5S உறுதிமொழி எடுக்கணும். ரெண்டாவது முதல் 10 நிமிஷம் பார்த்திங்கன்னா 1S 2S 3S பண்ணணும். அதே போல் ஷிஃப்ட் முடிஞ்சு போகும்போது இல்லை ஷிஃப்ட் ஓவர்லேப் ஆகும்போது 1S 2S 3S பண்ணணும். அப்புறம் செக்லிஸ்ட் ஃபாலோ அப் டெய்லி அவங்க அப்டேஷன் பண்ணணும். வாரம் ஒரு முறை கெம்பா வாக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஜோன் டீம் நம்ம ஃபார்ம் பண்ணிவிட்டு கோர் டீம் ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த கோர் டீம் வாரம் ஒரு முறை ஃபேக்ட்ரி முழுக்க போய் என்சி நோட் பண்ணணும். நான் கன்ஃபர்மிட்டி, இந்த இடமெல்லாம் மாற்றணும், இல்லை இந்த இடத்துல என்சி இருக்குது அப்படின்னு சொல்லி என்சி கொடுக்கணும். 5வது பார்த்திங்கன்னா அந்த என்சி எல்லாம் பக்காவாக ரிவ்யூ பண்ணணும். ரிவ்யூ பண்ணது பார்த்திங்கன்னா 5S வீக்லி ரிவ்யூ மீட்டிங் நடத்தணும். அப்புறம் மந்த்லி ரிவ்யூ மீட்டிங். ரொம்ப முக்கியமானது செல்ஃப் ஆடிட் ஸ்ட்ரக்சர். அந்த ஜோனைவே ஆடிட் பண்ணி அவங்க மார்க்ஸ் கொடுத்துக்கணும். 3வது பார்த்திங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டை ஆடிட் பண்ணுறது, வி கால் இட் அஸ் கிராஸ் ஆடிட் சிஸ்டம், அதுவும் நடக்கணும். ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸ் ஆடிட் சிஸ்டம் பை கன்சல்டன்ட். எங்களை போல் ஒரு கன்சல்டன்ட் வந்து மாதத்தில் ஒரு நாள் அந்த மேனேஜ்மெண்ட் கூட எப்போ வருவோன்னு சொல்லாமல் திடீர்னு சர்ப்ரைஸாக வந்து கம்பெனி ஆடிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்போ சொன்ன இந்த 10 விஷயங்களை நம்ம தொடர்ந்து செயல்படுத்தும் போது மட்டுமே தான் 5S சஸ்டெயின் பண்ண முடியும். இல்லை ஒரு தொழில் நிறுவனத்தில் ஆர்டர் நிறையா வந்துருச்சு, அந்த மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லும், ஆர்டர் நிறையா இருக்குதுப்பா 5S 2 மாதம் பண்ண வேண்டாம், இல்லை கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டாங்கன்னா மறுபடியும் நாங்கள் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா ஃபஸ்ட் ஸ்டெப்லேருந்து ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி தொழில் நிறுவனங்களை நம்ம நிறைய அனுபவங்களை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த 4S ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஃபார் 4S எதுக்குங்க, இந்த முதல் 3 சரியாக நடக்கிறதுக்கு 4S ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் உருவாக்கணும். இங்கிலீஷில் சஸ்டெயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தமிழில் வந்து தனிமனித சுயொழுக்கம் மற்றும் பயிற்சி. இந்த முதல் 4S தொடர்ந்து நடக்கணும்னா ரொம்ப முக்கியமானது ஒரு மனிதன், இது என்னோட கம்பெனி, இது என்னோட பொறுப்பு, நான் தான் 5S பண்ணணும், நான் முழு மனதோடு இங்கே வேலை செய்யணும். இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் நான் மாதம் இந்த நிறுவனம் என்னை நம்பி சம்பளம் கொடுக்குது, அதை நியாயப்படுத்திருக்கோம், நான் மன நிறைவுக்காக நான் வேலை செய்கிறேன்னு எந்த ஒரு தனி மனிதன் சுய ஒழுக்கத்தோட மன விருப்பத்தோட 5S பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ, இப்படி தொழில் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே தனிமனித சுயொழுக்கத்தோட 5S கடைப்பிடிச்சா மட்டுமே தான் அங்கே சஸ்டெயின் ஆகும் 5S. ஒரு கன்சல்டன்ட் வர்றதுனால 5S அங்கே நடந்துருமா அப்படியெல்லாம் போய் சொல்ல விருப்பம் இல்லை, சத்தியமாக அப்படி நடக்காது. இல்லை ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து இல்லைப்பா நீங்களா 5S பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி அழுத்தம் திருத்தமாக பயங்கரமான அழுத்தம் கொடுக்குறாங்க, இதனால் 5S நடக்குமா, இதுவும் நடக்காது. ஆனால் ஒவ்வொரு தொழில் நிறுவனத்துலேயும் அங்கே வேலை செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் இது என்னோட நிறுவனம், இதுக்கு நான் பொறுப்புன்னு விருப்பத்தோடு உணர்ந்து 5S பண்ணும்போது தான் அங்கே 5S கலாச்சாரம் உருவாக்க முடியும். இதில் 3 விஷயங்கள் தேவையாக இருக்குது. ஒரு கன்சல்டன்ட் 100% அவரோட எஃபர்ட்டை கொடுக்கணும். ரெண்டாவது மேனேஜ்மெண்ட், மேனேஜிங் டைரக்டர் ஒரு MD அவங்க 100% 5S நோக்கி ஃபோக்கஸ் கொடுக்கணும். 3வது அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ் எல்லாருமே 5Sக்காக கான்ட்ரிபியூட் பண்ணணும். இந்த 3 வெர்டிக்கல்லையும் 5Sக்காக கான்ட்ரிபியூட் பண்ணால் மட்டுமே தான் அந்த கம்பெனியில் 5S நம்ம தொடர்ந்து கலாச்சாரமாக உருவாக்க முடியும். இதுக்கு தனிமனித சுயொழுக்கம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னோம். இதை நம்ம ஆழமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா 2004 நினைக்கிறேன் ஜப்பானில் ஒரு சுனாமி வந்தது. அந்த சுனாமியில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மனிதர்கள் இறந்தாங்க. அப்போது 4 நாள் கழித்து அந்த அரசாங்கம் வந்து தண்ணியில் மாட்டிகிட்டு இருக்கவங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்கு அப்படியே போகிறாங்க. அவங்க எந்த மாதிரி மனிதர்களாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கணவன் இருப்பார், மனைவி இறந்துருப்பாங்க, இல்லை அப்பா அம்மா இருப்பாங்க, குழந்தைகள் இறந்துருக்கும், இல்லை குழந்தைகள் இருப்பாங்க, அப்பா அம்மா இறந்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொருத்தர் இழந்த மனிதர்கள் நிறைய இருந்தாங்க.
ஒரு 1000 பேர் இந்த மாதிரி தண்ணியில் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து ஒரு இடத்துல நிற்க வைக்கிறாங்க. 4 நாள் கழிச்சு அந்த அரசாங்கம் அவங்களுக்கு முதல்ல என்ன கொடுக்கணுங்க? கரெக்ட், நீங்கள் சொன்னது கரெக்ட். அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அதில் சின்ன குழந்தையிலேருந்து வயசான தாத்தா வரைக்கும் ஒரு 1000 பேர் நிற்கிறாங்க. அவங்க ஒரு போலீஸ் கிடையாது, ஒரு செக்யூரிட்டி கிடையாது, இன்னும் சொல்லப்போனால் அவங்கள ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாலண்டியரும் கிடையாது. ஆனால் அந்த சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் 1000 பேர் நின்னது 1ஆம் டிஸ்டன்ஸ் வரிசையில் நின்று அந்த சாப்பாடு வாங்கி அவங்க சாப்பிட்டாங்க. இதுதான் இந்த ஃபோட்டோ கூட ஹிந்து பேப்பரில் அழகான ஆர்டிக்கலாக வந்துடுதுக்கு. இதை தான் தனி மனித சுயலுக்கத்தோட உச்சகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு போலீஸ் கிடையாது, ஒரு செக்யூரிட்டி கிடையாது, ஒரு வாலண்டியர் கிடையாது, இருந்தாலுமே இது என்னோட நாடு, எனக்கு பசிக்கிற மாதிரி இன்னொருத்தருக்கு பசிக்கும், எனக்கு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு உணர்வு இருக்குன்னு அந்த உணர்வை உணர்ந்து அந்த 1000 பேரும் 1ஆம் டிஸ்டன்ஸ் வரிசையில் நின்னாங்க இல்லையா, குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும். இதுதான் தனி மனித சுயலுக்கம். அப்படின்னா இந்தியாவில் தனி மனித சுயலுக்கமோ எதுவும் கிடையாதா? ஜாப்பனீஸ்க்கு அளவு கடந்த தேசப்பற்று அதிகமாக இருக்குது. நமக்கெல்லாம் தேசப்பற்று எப்போ பொங்கி எழுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரிக்கெட் மேட்ச் விளையாடுதுன்னா தேசப்பற்று பயங்கரமாக வந்துடுது. அப்புறம் சுதந்திர தினமோ குடியரசு தினமோ தான் தேசப்பற்று வந்துடுது. மற்ற நாள் அந்த தேசப்பற்று எங்கே போகுது அப்படின்னு நமக்கு தெரியல. நான் குறைத்து மதிப்பிடலை. தேசப்பற்று அப்படிங்கிறது, இது என்னோட நாடு, என்னோட மண், இது என் நாட்டோட வளங்கள், இதை நான் பாதுகாக்கணும், இங்கே இருக்கிற உயிர்களை நான் பாதுகாக்கணும், இந்த மக்களை நான் பாதுகாக்கணும், நாங்கள்லாம் ஒரே குடும்பம்னு உணர்றது தான் தேசப்பற்று. இதுதான் தனி மனித சுயலுக்கம். இந்தியாவில் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி பல கோடி ரூபாய் ஸ்வச் பாரத் திட்டத்துக்காக அரசாங்கம் ஒதுக்குது. காவிரி சுத்தம் பண்ணுறதுக்கும் பல கோடி ரூபாய் இன்றைக்கி ஒதுக்குறாங்க. ஏன்? ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இது என்னோட நாடு, இது என்னோட நீர், ஆறை பாதுகாக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு நினச்சா இவ்வளோ கோடி பணம் விரையுமே ஆகாது. அப்போ 5Sல ரொம்ப முக்கியமான டூல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தனி மனித சுயலுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். தொழில் நிறுவனத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இது என்னோட நிறுவனம், இந்த நிறுவனத்தை மேன்மைப்படுத்த வேண்டியது என்னோட பொறுப்புன்னு நினச்சாங்கன்னா தனி மனித சுயலுக்கத்தோட அந்த நிறுவனம் தொடர்ந்து வளர்றதை நம்ம பார்க்க முடியும். இதை தான் 5வது சஸ்டெயின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது இந்த 5 விஷயங்களை நம்ம ரீகேப் பண்ணிக்கலாம். போகி, அஞ்சரி பெட்டி, ஆயுத பூஜை, செய்வன திறந்த செய், தனி மனித சுயலுக்கம். அப்போது ஜாப்பனீஸ் 5S கண்டுபிடிச்சி பேர் 70 வருஷமாக தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம முன்னோர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இப்போ நான் சொன்ன பண்டிகைகளெல்லாம் கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஒரு 5Sஐ அது ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ராக்டிஸாக தொழில் நிறுவனத்தில் ட்ரைனிங் கொடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இது ஒரு செலிப்ரேஷன், இது ஒரு கொண்டாட்டம், இதை நம்ம அற்புதமாக செஞ்சோம் அப்படின்னா நம்ம நிறுவனமும் வளரலாம், நாமும் வளரலான்னு சொல்லி இதை ஒரு விழா போல், ஒரு விளையாட்டு போல் இந்த 5S நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு தொழில் நிறுவனத்தில் 5Sஐ அற்புதமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி நிறைய பெனிஃபிட்ஸ் நம்ம எடுக்க முடியும். என்னென்ன பெனிஃபிட் பார்க்கலான்னு சொல்லி இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். 5Sனால் நடக்கக்கூடிய கண்கூடான பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேண்டாத பொருட்கள் கம்பெனிக்குள்ளே எதுவும் இருக்காது. 2வது, முடிவெடுக்க முடியாத பொருட்கள் எல்லாமே ரெட் டேக்கில் கரெக்டாக போய் உட்காந்துருக்கும். 3வது விஷயம் பார்த்திங்கன்னா, எந்த பொருள் எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கும். அதனால் எந்த பொருளையும் நம்ம தேட வேண்டியதில்லை, யார்கிட்டையும் நம்ம தேவையில்லாமல் பேச வேண்டியதில்லை. 3வது, செக்லிஸ்ட் படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால என்ன நன்மை நடக்கும்னா 24/7 கம்பெனி முழு தூய்மையோடு இருக்கும். 4வது விஷயம், இந்த ஸ்டாண்டர்டைஸ் சிஸ்டமை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதுனால ஒவ்வொரு மனிதனுமே இந்த 5S கலாச்சாரத்துக்குள்ளே வந்துடுவாங்க. ஒரு கஸ்டமர் திடீர்னு நம்ம கம்பெனிக்குள்ளே வந்தாலும் கூட இது ஒரு சிஸ்டமேட்டிக் கம்பெனிப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் நம்மளுக்கு, ஒரு குட்வில் நம்மளுக்கு உருவாகும். அதே போல் இன்வென்ட்ரி கட்டுக்குள் கொண்டு வர முடியும். நிச்சயமாக நேரம் விரயத்தை தவிர்க்க முடியும். கண்ணுக்கு தெரியாத இழப்புகள், இன்விசிபிள் லாஸஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதெல்லாம் முழுமையாக நம்ம அரெஸ்ட் பண்ணிடலாம். ஒரு சிஸ்டமேட்டிக் ஒர்க் அப்ரோச்சுக்குள்ளே போகிறதுக்கு இந்த 5S ஒரு மிகப்பெரிய அற்புதமான டூல். ஆனால் கேட்குறதுக்கு இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன இந்த 3 டைமென்ஷன், முதல்ல அந்த எம்டிக்கு 5S மேலே அளவு கடந்த ஆர்வம் இருக்கணும். 2வது, கன்சல்டன்ட் 100% கொடுக்கணும். 3வது, அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் எல்லாருமே 5S ஒரு வேலையாக பார்க்காம இது ஒரு கொண்டாட்டமாக பண்ணும்போது ஒரு அற்புதமான 5S சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். சிஸ்டம் இல்லை, ஒரு அற்புதமான 5S கலாச்சாரத்தை உங்கள் கம்பெனி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். டீட்டெயிலாக இந்த வீடியோ நம்ம கொடுத்தது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்து கூட உங்கள் தொழில் நிறுவனத்தில் நீங்கள் 5Sஐ இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ பொறுமையாக அந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.